தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் சட்டப்பேரவை தொகுதி. அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 16 முறை பொதுத் தேர்தலும் ஒரு இடைத்தேர்தலையும் அந்த தொகுதி சந்தித்துள்ளது. அந்த தொகுதியில் 2006ஆம் ஆண்டு அங்கு வெற்றி பெற்ற திரு செல்வராஜ் அவர்கள் மரணமடைந்த பிறகு 2009ஆம் ஆண்டு அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்று சுடலையாண்டி அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த வகையில் மீண்டும் அந்த 2021ஆம் ஆண்டு கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அங்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு SP சண்முகநாதன் அவர்களும் அந்த தொகுதியில் போட்டியிட்டார்கள். இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் திரு ஊர்வசி அமிர்தராஜ் அவர்கள். மீண்டும் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யார் அங்கு வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்பது குறித்து அறிய விரும்பினோம். அந்த வகையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. அந்த வகையில் மீண்டும் அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களே அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதுதான் தற்பொழுது உள்ள கள நிலவரம். ஒருவேளை இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் அங்கு யார் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பது குறித்து அறிய விரும்பினோம். தற்பொழுது மாநில இளைஞரனுடைய துணை செயலாளராகவும் திமுகவுடைய இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முழு பலத்தோடு அவருடன் இருக்கக்கூடிய திரு ஜோயல் அவர்கள் அந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அவருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டால் அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டியிட மாட்டார். அவ்வாறு ஒதுக்கவில்லை என்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கு தான் அதிக வாய்ப்புள்ளது. அந்த வகையில் இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் திரு ஜோயல் அவர்கள் போட்டியிடுவதற்கு தான் அதிக வாய்ப்புள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு போட்டியிட்டால் அவருக்கும் அங்கு சீட் மறுக்கப்பட்டால் திமுகவுடைய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக கூடிய திரு சொர்ணகுமார் அவர்களுக்கு அந்த தொகுதியில் ஒதுக்குவதற்கும் வாய்ப்புள்ளது. ஆனால் அந்த தொகுதி அதிகபட்சமாக தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை ஒதுக்குவதற்கு தான் தற்போது உள்ள இங்கே கள நிலவரம். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் அங்கு வேட்பாளராக போட்டியிட விரும்புகிறார் என்பது குறித்து அறிய விரும்பணும். அங்கு மீண்டும் ஏற்கனவே 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக அமைச்சராக இருந்த திரு SP சண்முகநாதன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக உள்ளார். மீண்டும் அவருக்கு தான் அந்த தொகுதி ஒதுக்குவதற்கு முழு வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது. இந்த சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தளவில் அதிகப்படியாக நாடார் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைமார் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக தேவேந்திர வேளாளர் சமூகம் மற்றும் சிறுபான்மை சமூகத்தினர் இந்த தொகுதியில் கணிசமாக வாழ்கின்றனர். இந்த தொகுதியில் தற்பொழுது உள்ள கள நிலவரத்தின் அடிப்படையில் இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது காங்கிரஸ் கட்சி யார் போட்டியிட்டாலும் இங்கு தற்பொழுது உள்ள ஆளுங்கட்சி கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தான் அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. நன்றி.